நேசிப்பவர்கள் தலைக்கு மேல் உட்கார வைத்து அழகு பார்க்கும் அப்பாவை ஒரு நாளும் நம்மால் தலைகுனிய வைத்து விடக் கூடாது. சேரக்கூடாது. சேர்ந்தால் பணமும் பதவியும் மோசமான வியாதிதான். உயிர் தந்த தாய்க்காக கண்ணீர் விட யோசிப்பார்கள். கண்ணீர் தந்த காதலிக்காக உயிரே விட துடிப்பார்கள். காரணம் கொழுப்பு. அந்த வகை சேர்ந்தவங்க யாரு பார்த்தவங்க அம்மா 10 மாதம் சுமந்து அழுக்கா போட்டாங்க. ஆமா, எங்க அம்மா டில்லருக்கு துள்ளி என்ன புடி கடாச்சால. இது நான் வேற சொல்லணுமா? அடா புடி கடாச்சால. ஒரு மாசம்டா 7 மாசத்துல பார்த்தவனே. உம்மல எந்த கடை ஆச்சு வந்துறோடா அவன். இவ்வளவு ஜனமாங்கறான் பாருங்க. உன்ன போல ஆட்டக்கார கனகனமா இருந்தா போதும். அண்டாகலாமா, குண்டாகலாமா, பெரிய ட்ரம்லாகலாமா, இந்த ஜனங்களே பேசுங்கடா பாருங்க. அப்படியா? அதெல்லாம் பஸ்ல என்ன இவனுக்கு 10 ரூபா வாங்குறான், எனக்கு 10 வாங்குறான். இனிமே நான் கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு பாரு. என்ன எடை போட்டு டிக்கெட் வாங்கணும். தனியார் பஸ்ல நான் சொல்லு. கவர்மெண்ட்ல ஐயாக்கு பிரிடா உனக்கு கலைமாமணி விருது வாங்கி இருக்கிறேன். அப்ப உனக்கு பிரியாணி இலவசமா? இலவசம் இல்ல, இலவசம். 3 அடி உயரம், 4 கிலோ எலும்பு, 2 கிலோ சதை, 3 கிலோ போட்டி. இத வெச்சின என்ன நீ கடாய் போட்டி இருக்குதா? இருக்குதா போட்டியே உங்களுக்கு. அத ஆச்சி சாப்பிடு. சாவுறா இருக்கும், அரிமா இருக்கும். நோவுதான் சொல்றேன். உடா தாயகா அந்த வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை வருது. அப்ப வாயடக்கம் தேவை. வாயடக்கம் தேவைடா. வாயடக்கம் தேவை. நான் ஏமல வந்து யாரு வாய் தரக்காத. வாய் தர நான் கட்டிக்காவது வாயில விட்டுருவேன் நானு. எல்லாம் நானும் விட்டுக்கிறேன். எப்ப விட்டுக்கிறீங்க? அட கையா எப்ப விட்டுக்கிறேன்? எப்ப விட்டுக்கிறேன்? ஓ நோவுது விடு. நோவுதான் சொல்லிக்கிறேன். போடி போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கு வாய் அமைதியா இருக்கணும். என்ன அமைதியா இருக்கணும்? அப்படியே வாயை தரக்கூடாது. வாய் தரலாம். வாங்க சும்மா இருப்பாரு. சும்மா இருப்பாரு. யார் இருப்பாரு? வாய் தர வாய் தரக்கூடாது. எதுக்கு தரணுமா? அதுதான். ஐயோ நோ தன விடா. நோவனா காலையில இப்ப சொன்ன பாரு ஓனரு 500 ரூபாய் நோட்டா தருவாரு. வாங்கி இப்படி ஒத்துக்கோ. எங்க நோவுவாங்க? சுட்டானே ஒத்தரம் கொடுப்பாங்க. நோட்டாடா ஒத்தரம் கொடுப்பாங்க. டேய் நோட்டாடா என்ன பண்ண ஊத்துறீங்க? கம்பெனி 7 லட்சம் அம்மா தாடி அறுக்கும். மத்தவங்க யார காசு சொன்ன? பணம் 7 லட்சமா? மத்தவங்க யார போட்டு சொல்றதா? 7 லட்சம் நான் பச்சுக்கிறேன். வாதரா போட்ட கம்பெனி பேசுறான். என்ன பண்ணுவீங்க? என்னால முடியல. ஆளை வச்சு வாதிப்பு நான். அப்புறம் உன்னால முடியாது. என்னால முடியாதுன்னு சொல்லி உன்னை சொல்லி தப்பு இல்ல. பணம் கேட்க சொல்ல உன்னை பார்க்கணுமே. ஐயா சாமி என் தெய்வமே கையை பிடிக்கிறது காலை பிடிக்கிறது. பணம் வாங்கினா என்னோட ராஜா யாருன்றது உன்னை சொல்லி தப்பு இல்லைண்ணே. நீ அவரை பணம் கேட்டீங்க. அவர் என்ன சொன்னாரு? 2 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும், 1 மாசம் ஆகும். இப்படியே ஒரு 4 முறை உங்களை அலைய வச்சாரா இல்லையா? ஏன்னா 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல 7 லட்சம் ரூபாய். 7 லட்சம் ரூபாய் நான் அவ்வளவு நீட்டா சொல்றேன். வேற எப்படி சொல்லுவாங்க? 7 லட்சம் இல்ல இன்னும் மெதுவா சொல்றா. சாங்கத்துக்கு வட்டி அது இன்னும் சொல்லலாம். இவ்வளவு நேரம் இந்த கீகீசியா சொல்ல வேண்டியது 7 லட்சம். 7 லட்சம். 7 லட்சமா? நீ வாயா அவ்வளவு பக்குவமா சொல்லு. 7 லட்சம். யாரா காரியம்? 7 லட்சம் கேட்டேங்கறானா? நீ ஏனா வருத்தப்படுற? நீ அவரை பணம் கேட்டீங்க, 4 முறை உங்களை அலைய வச்சாரு. அதே அவரு கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்கு 40 முறை அவர் அலைய தேவையில்ல. அவன் குடும்பம் என் கையில இருக்கு. அவன் குடும்பம் என் கையில மாட்டா. துட்டு குத்தா பாரு 7 லட்சம். அவன் கடைக்கார கைதான் கொடுத்தவரு. ஆமா வாங்குன நீங்க? வாங்க வல்லலப்பா வல்லல. ஆமாடா 7 லட்சம் மொத்த கம்மிடா. 7 ஐ அம் சாரி. சீரிகாடா டேய் சீரிகட்டனே. சாணிக்கு வந்து மாடு வந்து நான் எதிர போடு. சார் போட்டு ஊட்ல உட்கார்ந்து நான் காலை ஆட்டி கொண்டே இருப்பேன். நான் காலை ஆட்டுவேன். அப்புறம் காலை ஆடுறான்.
அவன் தான் ஒரு உதவாக்கார வெட்டி அவன் தேவையில்லாத கம்பெனில வர சேர்த்து வச்சுன்னு ஓனர் பேஜார் பட்டு கிடைக்கிறார் 7 லட்சம் கொடுத்து வாங்க முடியாது அவன் இது வேற சொல்லி கொடுத்து கிடைக்கிறான் நிறைய பேர் அந்த மாதிரி தாங்கிறாங்க இல்லாத போது ஐயா சாமி எனக்கு கடன் வாங்கிருது வாங்கிட்ட பிறகு கடன் கொடுத்து உனக்கு மயிறு எமனுக்கு உயிரன்னு பணத்துக்கு பேர் என்ன தெரியுமா நானும் எமன் வச்சிருக்கிறாங்க நானும் இல்லாத பணம் தர என்ன மயிறு பத்தி பேசாத மயிறு பத்தி பேசுறேன் கலப்பு விஷயம் அவ்வளவுதான் என்ன கலப்பு மயிறு பத்தி பேசாத என்னடா பேசுறேன் டேய் கிளார் அடிக்கிறாரு பாரு அப்படி மடிக்கிறாரு பாரு அங்க என்ன வாழுதுன்றாரு அவரு தள்ள போடு கண்ணு கூசுதுன்றாங்க எல்லாரும் அங்க என்ன வாழுது போடுனதா ஐயோ மச்சனே போறானா மயிறு போட்டுனா மச்சனே போறா மயிறு போட்டு டேய் மச்சனி நல்லா நீ போட்டு போய் சேர்றான் நீ எப்ப சேர போறான் நான் நல்லா டேய் அவசகரமா இருக்க கூடாது அது தர்றா கொண்டாயிரம் இருவ இதுக்கப்புறம் போட்டுக்குவா இந்த தலை எங்கன்னா பார்த்து உண்டா இதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுதா இதுக்கு டபுள் சைடு இன்னொன்னு நீ கிராக் சைடு நீ கிராக் சைடு பெயிண்ட் அடிக்குதா கிரிக்கெட் ஆடுது இப்போ அங்கங்க மழை பெய்யுது ஏரி குளம் கொட்டெல்லாம் வெளியே ஒண்ணு வந்து எட்டி பார்த்துட்டு உள்ள போவோம் என்ன போவோம் ஆமா ஆமா தலையன் நான் ஆமா தலையன் ஏய் அதே ஞாபகத்துல இருக்கற எப்ப நீ இப்போ இந்த வேஷம் மாறி போச்சு உனக்கு இப்ப நீ ஹரிச்சந்திர மாதிரி நச்சின் கிடக்குற யார் நீ மாத்தாருக்கு தெரியும் நீ என்ன வேஷம் ஆனிருந்தா உன்னை எங்க இட்டுன்னு வந்தாருன்னு சரி 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 குடி இது போடு போடுறேன் காமிச்சின வராத சரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் போவாங்க எதுக்கு போவாங்க ஆமா என்னது வாயா வாழ்த்தின்னு வாங்க நோ டூடு ஆமா பாவி வந்ததே காலதாமதம் இல்ல பாடல் வேற கேட்குறீங்க உன் கூட வரவன எங்க வா வந்து வராதுக்கு முன்ன நீ சாவுடான்றா அவன் வந்து ஒரு தூக்கு போட்டு சாவுடான்றா என்ன நினைச்சு கிடக்குறீங்க சத்தியமாடா ஒரு தூக்கு மாட்டோட அந்த கவுரு தாங்க படான அந்த முன்னாடி ரோஃபுல் போட்டு சொல்ல ஐயா நான் உங்களை போய் சாக சொல்லுங்க யாரு உங்களை சொல்லுங்க எனக்கு என் பங்காளிக்கு சண்டை உனக்கும் பங்காளிக்கு சண்டை அவன் மேல உள்ள கோவத்துல நான் அவனை தான் தின்னு வர தூக்கு மாட்டி சாவு டேய் வீட்டு ஞாபகம் வீட்டோட இருக்கணும் அரசாங்க வெளில கொண்டு வரக்கூடாது புரியுது சிரிக்காத சிரிக்கட்டவனே சிரிக்காத சிரிச்சு அடுத்து தெரியுமாக்குதா நிச்சயமா நான் சிரிச்சா உனக்கு எப்படி எரியும் நீ சிரிச்சா நான் 2 பேரும் சிரிப்போம் நான் அழுதா நான் ஓன்னு அழுவோம் நான் உக்காந்தா நானும் நான் பட்டு போய் டேய் சலினா என்னடா அதிகமான உள்ள குமுறிக்குது சாப்பிடணும் உருளைக்கிழங்கு மோதி பாத்திரம் போட்டான் நிறைய பேர் அப்படிதான் நினைச்சு கிடைக்கிறேன் இல்ல வேச்சுக்காரன் நிறைய சாப்பிடும் பப்புனு வேச்சுக்காரன் கம்மியா சாப்பிடுறேன்னு கொட்டிக்கிட்டு அவனுக்கு தான் ஏன்னா மேடை மேல சொல்லுவாங்கன்னு வாரி வாரி அவனுக்கு தான் வைக்கிறாங்க நான் கேட்டா கூட திரும்பி பார்த்துட்டு போயினா கிடைக்கிறாங்க நானா கேட்டு வாங்கி சாப்பிடுறேன் வாடி
போகும்போதே சொல்லிடுறேன் கேக்குறேன் நீ 4 வடை வாங்கி வச்சுக்கிற பையில வச்சுக்கிற ஒரு எறும்பு போய் பாரு. நாளே மேல நாங்க துருப்பிட்டு வந்துடுறோம். நீ வாங்கி பையில வச்சுக்கிற ஒரு எறும்பு போ. பையில நீ தானே வச்சு உன் பையில தானே எறும்புச்சுங்குது. நீ சிரிச்சா நாங்க சிரிப்போம். நான் உக்காந்தா நாங்க உட்காருவோம். நான் அழுதா ஓன்னு அழுவோம். நான் படுத்துக்கினா நாங்க படுப்போம். நான் செத்தா நான் சாக மாட்டோம். ஏன்டா சாக மாட்டீங்க? ஏன்னா நேரம் எல்லாத்துலயும் கூட்டி சாப்பிட்டு திருச்சி முடியுங்க. ஏன்னாப்பா என் முன்னாடி நான் ஒரே ஒரு ஆம்பியா மத்த பேருக்கெல்லாம் கடனை தெரியும். உனக்கு 3 பேர் எத்தனை? ஒண்ணும் ஆகல. உனக்கு 3 பேர் எத்தனை? ரெண்டுடா கம்யூனிட்டி. மூணு வந்தா சொல்றேன். உன் வாய் முகத்தை பழி எல்லாத்தையும் வாயில. என்ன பேசுறேன்? டேய் வாயில லட்டு வைக்கிறான். டேய் கடலுக்கு கரைக்காவல், உடலுக்கு உயிர் காவல், நாட்டுக்கு படைக்காவல். இந்த மதிமுறி நாட்டின் படைத்தளபதி நீ சொல்லிக்கிற நான் உங்களுடைய போட்டு காமிக்கிறாரு. மதிமுறி நாட்டின் படைத்தளபதி காங்கேயன் என்று பெயர் பெற்று சீரன் சிறப்போடு யாரும் நிகரின்றி ஆட்சி புரிந்து வருகிறேன். ஐயோ இந்த வாரி மாதிரி சிரிச்சா உனக்கு எப்படி வாரிப்பா? என் கரத்தில் இருப்பது எதிர்ப்பவர்களுக்கு மங்கையர்கள் தங்கியாக இருந்தாலும் ஆடுவேன் காதல் வேட்டை. காதல் வேட்டை. ஆமா. 3 படத்துக்கு வர அங்க என்னது போயிட்டு மறுபடியும் காதல் வேட்டை பாக்க சொல்லிட்டேன். உலகம் ஃபுல்லா படிக்கும் அப்புறம் காதல் வேட்டை. காதல் வேட்டை. ஆமா. நான் இடுப்பாட்டை தாண்டி விட்டால் மன்னனாக இருந்தாலும் சரி, இந்த மண்டலத்திற்கு அருள் புரியும் கண்ணனாக இருந்தாலும் சரி, இழுத்தெறிவேன் அவன் தலைவிதியின் ஓட்டை. என்றைக்கு இருந்தாலும் நான் தான் ஆளப் போறேன் இந்த நாட்டை. புறப்படி நாட்டு மன்னர் நம் ஒருங்கிக்க எதிர்பார்க்கிறேன்.
பள்ளியின் பெருமையாவினை அப்படி சொல்லக்கூடிய நானோ இந்நாட்டை தளபதியருக்கு தங்கையாகி அருள்மொழி என பெயரோடு சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் சென்று என்னுடைய தோழிகளை பார்ப்பது வரைக்கும் யாண்டி தாயும் தந்தை புரிதலாய் நீ என்னை காதலாய் அடித்தது போதும் அனைத்திட வேண்டும் என்று என் அப்பனையே வணங்குகிறேன். நானும் அருள்மொழிக்கு அம்மாக்கு தோழியாக அனிதா என பெயர் பெற்று நல்ல முறை வந்து இருந்தாலும் தங்கை பார்க்கணும்.
வந்துடுது சொன்னிய தங்கச்சி சந்திக்க வேண்டும். என்னோட பேரே கவிதா. சென்று அக்கா சந்திக்க வேண்டும். அக்கா அனைவரும் எங்கடி போயிருக்கீங்க? நானும் அதை பத்தி கேட்டு வரேன். என்ன தேடி வரீங்களா? ஆமாமா. நானும் உன்னதானே தேடி வரேன். நீங்களும் என்ன தேடி வரீங்களா? நீ என்ன தேடி நான் உன்ன தேடி நேரம் சரியா தான் இருக்கு. ஆமாமா. இருந்தாலும் நம்ம இருவரும் வந்துட்டோம். ஆமா. நம்ம கூட வரவன் அறிவு கிடைக்குங்க. என்ன அறிவு? டோலாக்கி தாஜ் டோல் மையா டோலி டோலாக்கி